ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து குவாட்ஸ் கிறிஸ்டல் பார்த்துருப்போம். அது வந்து நான் சொன்னது ஒரு டைப் தான், மிச்சம் இன்னும் 7 டைப் இருக்குது. நம்ம அந்த குவாட்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒருக்கா பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஏன்னா இந்த குவாட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் அதை பண்ணியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு ரீகால் ஒருக்கா பண்ணிக்கலாம். இது வந்து சிலிக்கா, கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கா தட் நவுன் ஃபார் இட்ஸ். அது வந்து எதுக்குன்னா ஹார்ட்னஸாகவும் இருக்கும், டியூரபிலிட்டி. அது வந்து ரொம்ப வருடங்கள் நீடி துளைக்கும். அதுக்கப்புறம் வெர்சிலிட்டி, அது வந்து அது ஷேப்பை மாற்றுறது. ஒரு ஷேப், இப்போ கிறிஸ்டல் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், அந்த ஷேப்பை மாற்றலாம். இல்லை அதே சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாற்றலாம், இல்லை ஒரு ஸ்பேரிக்கல் ஷேப் மாற்றி லாக்கெட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதாகும். ஸோ இதில் வந்து இப்போது ரோஸ் கிறிஸ்டல் ஃபஸ்ட் டைப்பு வந்து ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டல். அது என்னென்னா அசோசியேட்டட் வித் லவ், ஒருத்தரோட அன்புக்கு அது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதுதான் பிங்க் கலர் கிறிஸ்டலு. நீங்கள் ஹார்ட் சக்கரான் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த இதில் அன்புக்கு இதுதான் ரோஸ் கிறிஸ்டல் தான். அதுக்கப்புறம் அமெத்திஸ்ட், இது வந்து எதுக்குன்னா ப்ரொடக்ட் அகைன்ஸ்ட் ஃபிசிக்கல் அட்டாக்ஸ். அதுக்கப்புறம் ஒருத்தருடைய வாழ்வை வந்து சமநிலைப்படுத்தும். அடுத்தது வந்து செர்டைன், இது வந்து என்னென்னா எல்லோ வெரைட்டி ஆஃப் குவாட்ஸ். இது வந்து எதுக்குன்னா அட்ராக்ட் வெல்த்து. ஹெல்த்னா வந்து உடல் ரீதியாக வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது. வெல்த்துனா பணம், சொத்து, அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான். அதான் மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் எனர்ஜிக்கும் இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் ஸ்மோக்கி குவாட்ஸ், இது வந்து என்னென்னா நேச்சுரலாகவே இந்த கிறிஸ்டல், இந்த குவாட்ஸ் வந்து ப்ரௌன் கலராகவோ இல்லை கிரே கலராகவோ ஒரு ஜெம்ஸ்டோனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எதுனா ஜுவல்லரிஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நகைக்கு. பெரிய பணக்காரங்களாம் போட்டிருப்பாங்க நகைகள்லாம், அந்த மாதிரி இதுக்கு யூஸ் செய்யப்படும் ஒரு கிறிஸ்டல் தான் இது. அதுக்கப்புறம் கிளியர் கிறிஸ்டல்னா ஸ்படிங்கம், ஓகேங்களா? அதான் கிளியர் கிறிஸ்டல்னா ஸ்படிங்கம். மாஸ்டர் ஆஃப் ஹீலர்னா ஒரு என்னது, இப்போ துக்கத்தில் இருக்கீங்க, துக்கத்துலேருந்து மீட்டு வர்றதுக்காக இதான் ஹீலிங்னாலே. ஒரு ஹீல்னா ஊண்டு, புண்ணு. ஹீலிங்னா அந்த ஊண்டை சரி பண்ணுறக்கூடிய ஒரு மெட்டீரியலாக வரும். அதான் இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் வந்து மாஸ்டர் ஆஃப் ஹீலரு. ஒரு துன்பமாக இருக்கிறதுக்கு வந்து அந்த துன்பத்துலேருந்து, கஷ்டத்துலேருந்து, துக்கத்துலேருந்து மீட்டெடுப்புகள் தான் இந்த கிளியர் கிறிஸ்டல். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஆன்மீக ரீதியாக உயர்வது. அதுக்கப்புறம் கிளாரிட்டி, ஒரு விஷயத்தில் தெளிவு கொண்டு வரும். அப்புறம் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வைக்கும் இது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இட்ஸ் ஆஃப்டன் யூஸ்ட் இன் குவாட்ஸ் பிரிட்ஸ் அண்டு இதுவும் வந்து டெக்கரேட்டிவ் ஜெம்ஸ்டோன், டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை. அப்புறம் வந்து ரூடிக்லேட்டட் கிறிஸ்டல், இது வந்து என்னென்னா பவர்ஃபுல் ஃபிசிக் ஸ்டோன். இது ஃபிசிக்னா உடல் ரீதியாக இந்த ஸ்டோன் நம்மளைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது. ஸோ அதான் ஃபைட்டிங் ஈட்டிங் டிஸார்டர் உனக்கு பாசியே எடுக்கல அப்படிங்கிறது, டிப்ரெஷன், மன அழுத்தம், சேட்னஸ், வருத்தம், ஆன்சிட்டி, ஒரு மாதிரி தூக்கம் வராமல் இருக்கிற பிரச்சனைக்கு இது யூஸ் ஆகும். அப்புறம் ஆக்கேட், இது வந்து ஹார்டு டியூரபிள் மெட்டீரியல். அதாவது ஹார்ட்னஸாக இருக்கும், டியூரபிள்னா லாங் எலாஸ்டிங், ஓகேங்களா? அந்த மெட்டீரியல் இஸ் ஃபவுண்ட் இன் மெனி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். டிஃப்ரெண்ட் கலராகவும் நிறைய பேட்டர்ன்லையும் இருக்கும். அதான் ஆஸ்பின் இஸ் யூஸ்டு இன் டெக்கரேட்டிவ் ஐட்டம், ஜுவல்லரிஸ், ஓகேங்களா? டெக்கரேட்டிவ் ஐட்டமுக்கும் ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல், அதுதான்
ஸோ ஓகே, இப்போ அதான் அது இன்னொரு பார்த்துக்கலாம். இந்த கிறிஸ்டல் வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் குவார்ட்ஸ். இதெல்லாமே சில கெமிக்கலால கலந்துருக்கும். ஆனால் இது வந்து எந்த கெமிக்கலும் கலக்காமல் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் தான். இந்த ராக் கிறிஸ்டல் வந்து எதுக்குன்னா, யூஸ் வாட்ச் அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ். செமிகண்டக்டர்னாலே தெரியும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இதுக்கு இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எபிலிட்டியும் இதில் இருக்குது. ஸோ அதான் அவ்வளோதான். இப்போது இந்த குவார்ட்ஸ் டாபிக் முடிஞ்சுது. ஸோ இந்த கிறிஸ்டலில் எந்த கிறிஸ்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த டாபிக் வச்சு. ஸோ இதே மாதிரி வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் ஹர்ஷன். நன்றி, வணக்கம், பாய்.